அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம குரு, 3இல் கேது, 9ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், ராகு, 10இல் சனி, சுக்கிரன் இணைவு. 9ஆம் இடத்தில் சில கிரகங்கள் அமைந்தால் கூட சில வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக தருவார். ராசிநாதன் நன்றாக இருப்பதால் பூத ஆதித்ய யோகம் உண்டாகும். மாணவர்கள் நன்றாக படிப்பர், தேர்வுகளை நன்றாக எழுதுவர், பூத ஆதித்ய யோகம் உண்டாகும். பிறர் மனதில் உள்ளதை அறிந்து கொள்வீர்கள். குறிப்பறியும் சக்தி உங்களுக்கு உண்டாகும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு தாராளமாக வேலைகள் கிடைக்கும். உயர்ந்த உத்தியோகம் தங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மிதுன ராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவி இடையே சிறு உரசல்கள் உண்டாகலாம். பேச்சில் கவனமாக இருத்தல் வேண்டும். பேசும்போது மென்மையாக பேசுதல் வேண்டும். நரம்பு தளர்ச்சி உண்டாகும். மனதில் தேவையில்லாத கற்பனைகள் உருவாகும். டென்ஷன் உண்டாகும். சிலருக்கு தந்தையாருடைய உறவில் மாறுபாடுகள் உண்டாகலாம். முன்கோபம் அதிகரிக்கும். ஜென்ம ராசியில் குரு இருப்பதால் சிந்தனையில் குழப்பம் உண்டாகும். தங்களை தாங்களே குழப்பிக் கொள்வீர்கள். எதிலும் சிந்திக்காமல் காரியத்தில் இறங்கி கஷ்டப்படுதல் வேண்டாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சந்தை நிலவரம் தங்களுக்கு எதிராக மாறக்கூடும். ஆகவே தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருங்கள். ஜென்ம குரு மாறும் வரை, ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை சற்று பொறுமையாக இருத்தல் வேண்டும். ஆகவே தங்களுக்கு அரசியல் ஆசை இருந்தால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எதிலும் பிறருடைய நல்ல யோசனைகளைத்தான் கேட்குதல் வேண்டும். இல்லறம் என்றேல் நல்லறம் இல்லை என்பர். மனைவியின் ஆலோசனையை பற்றித்தான் தாங்கள் செயல்பட வேண்டும். அதே நேரம் கடின உழைப்பினால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படக்கூடும். அலைச்சல் அதிகரிக்கும். பிரயாணம் அதிகரிக்கும். கவனமாக இருத்தல் வேண்டும். கலைத்துறை அன்பர்களுக்கு சந்தர்ப்பங்கள் குறையலாம். காரிய தாமதம் உண்டாகலாம். கிடைக்கும் வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். பகவத்கீதை படியுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.